ராமருக்கு, அதாவது தசரதன் மகன் ராமனுக்கு ஒரு வைஃப் மட்டும்தான். அவர் ஏகபத்தி விரதனாவும் இருந்தாரு. இது எப்படி சாத்தியமாயிற்று? ஒரு பழமொழி ஒண்ணுக்குது, விந்து விட்டவன் நொந்து கட்டானிட்டு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிறது பெரிய கஷ்டம். அவன் 60,000 பொண்டாட்டியை வச்சிருக்க முடியுமா? கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்தில் பேசக்கூடாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம். அதை தான் ராமன் ஒழுக்கத்தை பற்றி வாழ்ந்து காட்டினான். ராமன் ஒழுக்கமாக வாழ்ந்து ராமனுடைய அப்பம் ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து அது என்ன பிரயோஜனம்? தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் 3 பேர் தான் இல்லையா? ஆனா ராமனுக்கு ஒரு மனைவி தான். உலகத்துல மக்களுக்கு ஒழுக்கமா எப்படி வாழணும்ன்றது தான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு. உலகத்துல மனுஷன் எப்படிலாம் வாழ்வான்றதுதான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு. அதனால 60,000 பொண்டாட்டி அவன் எந்த ஊர்ல வச்சுப்பாங்க? 60,000 பொண்டாட்டி இப்போ மெட்ராஸ் ஃபுல்லா சேர்த்தினா கூட 6 லட்சம் இருக்காது போலுக்குது. இவ்வளவு நெருக்கடியான இடத்துலயே 60,000 பொண்டாட்டி வச்சிருந்தான்னா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும்? அந்த ஊர் பிடிக்குமா பாரு, யோசித்து பாரு. அதனால இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்க கூடாது. 60,000 பொண்டாட்டியோ இல்ல 120,000 பொண்டாட்டியானா வச்சுன்னு போறான். நம்ம எத்தனை பொண்டாட்டியை வச்சுக்கிறோம், எத்தனை புருஷனை வச்சுக்கிறோம்னு பார்க்கணும். இன்னைய வாழ்வை தேடுங்க, ஆதியை தேடாதீங்க. கற்பனையில் எழுதின கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. பீமன் இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க ஆம்பளைங்கெல்லாம் இப்போ என்ன பண்ண, முன்னெல்லாம் கறித்தூள், செங்கல் தூள், களிமண் இதில் எல்லாம் பல்லு வளர்க்குவாங்க. இப்போ இவ்வளோண்டு ப்ரெஷ் ஒன்று வாங்கிக்கணும் வளர்க்குறாங்க இல்லை? ஆனால் பீமன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆலமரத்தை பிடுங்கி பல்லு வளர்க்குவானோ. ஆலமரம் பிடிக்கிற அளவுக்கு வாய் இருந்தா அவன் எவ்வளோ பெருசு இருக்கணும்? அவன் தலை எவ்வளோ பெருசாக இருக்கும்? இந்த ஊர் அளவு தலை இருக்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷன் இருந்திருப்பானா? இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு எத்தனை, வாழ்க்கைக்கு எத்தனை வரக்கூடாது. அதெல்லாம் கதையோடவே போயிடணும். வாழ்க்கை வேற, கதை வேற. அதனால அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ? நன்றி சுவாமி. சொல்லுமா. கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா? வெளிப்படையா என்ன, எப்படி ஓ சாமி அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. சில பேர் எப்படிமா வேர்ட்ஸ வாயால சொல்லியும் ப்ரே பண்றாங்க. அதுதான் இப்ப கத்தன நான், அதுதான் இப்ப கத்தன. இந்த வருவான் கோயிலுக்கு, ஓ ஓ என்னடா இது ஆட மாடா மேய்க்குது. கடவுள்றாது புனிதமான பொருள். ஐயா அப்பான்னு வணங்கணும். அப்போ அதை அமைதியா வணங்கணும் இல்லையா? அப்படி வணங்கதான் அது கடவுள் வழிபாடு. கத்தி வணங்கினா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறன்னு அர்த்தம். கடவுள் வழிபாடு பண்ணல, மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறன்னு அர்த்தம் இல்லையா? கடவுள்ன்றது அமைதியான பொருள். அமைதியா பண்ணணும் கடவுள். ஆரவாரத்தில் கடவுள் கிடையாது. பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி? ஆமா. அந்த மாதிரி பண்றது தேவையா? பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுளை பிரேயர் பண்றோம் இல்லையா? அதெல்லாம் தேவையா? அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா? ஒவ்வொன்றும் டீச் பண்ணது இல்ல, தேவையாது. எல்லாத்துலயும் கத்துக்கிற மாதிரியான விஷயம். அதுதான் நாடகம் பஜனை. எல்லாத்தையும் மக்கள் கத்துக்கிறதுக்காக. அப்ப நாடகம் சினிமா எல்லாம் கிடையாது. அதனால எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க. அது தவறு இல்லையா? இது தவறு இல்லை. இது அதுவாவது ஒழுங்கா பண்ணாங்க. இது ஒரு நாடகத்துல கூட ஒருத்தன் பொண்ணு ஒருத்தங்கிட்ட இல்லையா? எல்லா குடும்பமும் கெட்டு போடும் போலுக்குது இந்த நாடகத்துங்களை பார்த்த. ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணு இருந்தா 4க்கும் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டாரு, அங்கங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணுது. வீட்டுல இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க போலுக்கு. அந்த மாதிரி நாடகங்கள் இருக்குது. சோறு கேட்டா நாடகம் பார்த்து போடுறான்றாங்க. அப்படி இல்லை இருக்குது இப்ப. அதனால ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி. இப்போ நாடகம், அப்போ நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா? இப்போ டிவியில் நாடகம், ஸ்கிரீனில் சினிமா, இதெல்லாம் ஆதியில் அதெல்லாம் கிடையாது. அதனால் ஊர் கூடி தெருக்கூத்து, பஜனை, பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க. இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை.
சொல்லுமா. இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன? எதெல்லாம் இறைவனுடைய அருளா நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி? உன்னை காப்பாற்றுறது இறைவனுடைய அருள், நீ வாழறது இறைவனுடைய அருள், நீ சாகிறது விதியினுடைய அருள். நீ எது ஓணும் எடுத்துக்கோ. நீ இந்த உலகத்தில் வாழணும்னா உயிர் ஓணும். உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அது இறைவன், அது அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் உலகத்தின்னு வர, எல்லா செயலும் செய்துன்னு வர. அப்போ இறைவனுடைய அருள் இது. மரணம் விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும். சொல்லு. அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே வடநாட்டுல நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது, தென்னாட்டுல அந்த அளவுக்கு சொல்லப்படல. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சுவாமி? காரணம்னா, இப்போ டிவியை திருப்பினீங்கன்னா வடநாட்டு டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்லை? வடநாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா புராண கதைகள் போடுவான், சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும். தென்னாட்டு டிவியை திருப்பினீங்கன்னா 1000 கதைகள், எதுக்கு அதை சொல்றான்னு தெரியாத கதைங்களா இருக்குது. மந்திரக்காரன் வரான், திடீர்னு மந்திரம் பண்றான், தந்திரம் பண்றான், பேய் வருது திடீர்னு, அப்புறம் வேற இதுல போயிட்டான். அப்போ இந்த மாதிரி கதையை எழுதி காசுக்காக போட்டுங்கிறான். வடநாட்டில் என்ன பண்றான், இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையா போடுறான். அதனால இங்கத்தி புராணத்தை எவனும் தொடர்றது இல்லை. ஆனா வடநாட்டில் இருக்கிற மகாபாரதம் தென்னாட்டில் எவனா எழுதுனானா வடநாட்டில் இருக்கிறதான் போட்டான் டிவியில். ராமாயணம் இங்க இருக்கிறவன் போட்டானா வடநாட்டில் இருக்கிறவன் தான் போட்டான். ஏன்? சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும், இப்படி எல்லாம் நடந்திருக்குதுன்றதுக்கு போடுறான். இவன் சமூகத்தில் இல்லாததை இவனா ஒரு கற்பனையில எழுதி இவன் அவங்க கூட போறது, அவன் இவனை கொல்றது. எத்தனை வாட்டி தான் ஒருத்தனை கொல்லுவாங்க, எத்தனை வாட்டி தான் ஒருத்தன் உயிரா வருவான்னு தெரியல நாடகத்தில். அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான். அதனால மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது, இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா. சொல்லுங்க. நன்றி சுவாமி. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்வது பண்ணிட்டு இருக்கோம், அது சரியா சுவாமி? அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா? ஒரு ப்ராப்ளமும் வராது, ஆனா செய்யணும். ஏன் செய்யணும்? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? குழந்தைங்க இருக்குதா? எத்தனை குழந்தைங்க இருக்குது? ஒரு குழந்தை. ஒரு குழந்தை தான் இருக்குதா? எவ்வளோக்கு வயசு? 4 வயசு. 4 வயசு. இப்போ ஒன்றும் தெரியாது, அது பச்சை மண் அது. இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீ பூஜை பண்ணுற. இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனால் இந்த பண்ணுற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினே இருக்குது. நாளைக்கு நீ இறக்க போகிற, உனக்கு பண்ணுறதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். செத்தவங்களுக்கு அதனால ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள் இல்லையா? அது செய்யணும் இல்லைப்பா? கண்டிப்பாக அதான் செய்யணும். படிக்கும்போது ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, அவங்க சுயநலமா ரொம்ப அதீத சுயநலமா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ஒரு பாடல் ஒன்று பட்டினத்தார் ஒரு குறிப்பாக ஒரு பாடலில் நான் படித்தேன். அதில் சொல்றாரு, உடை கோவணம் உண்டு, உறங்க புறந்திண்ணை உண்டு, சரி, உணவிற்கு அடைக்காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, சரி, அருந்துணைக்கு விடையேறும் ஈசனார் திருநாமம் உண்டு, ஆமா, இந்த மேதினியில் வடக்கோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே அப்படின்னு. எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதான் உண்மை. அது அதனால்தான் ஞானி. ஞானி அவர் சொல்றத பாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. ஐயா, எனக்கு கோமணம் இருக்குது, நான் தூங்குறதுக்கு ஒரு திண்ணக்குது, நான் சாப்பிட்றதுக்கு காய்கனி இருக்குது, இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான். இதெல்லாம் இருக்கும்போது எது சாஞ்சா எனக்குன்னா, எது உயர்ந்தா எனக்குன்னா? இது சாயுது உயர்துன்றது மனுஷன் தேடிக்கணும், மகான் தேடுறது இல்லை. அதனால அது சுயநலம் இல்லை, அவர் நலம். அது அவர் நலம் தான் சுயநலம். ஆமா, அவர் ஆன்மீகம் போந்த சுயநலம் தானே, இல்லன்னா பெரிய செல்வந்தராச்சா? என்னன்னா இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தன்னா தென்கோடு எது சாஞ்சா எனக்கு என்னடா போச்சு? நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான், அது போதும் எனக்கு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, இறைவனை பத்தி யோசிக்க மாட்டான். ஆனா வடகோடி சாயுது தென்கோடி உயருதுன்னு யோசித்துன்னுப்பான். நான் அதை யோசிக்கிறவன் இல்லைன்னு. பாடல் அவருக்காக பாடிக்கின பாடல் சுயநலம்.
ஆனா 1000 பாடல் இந்த உலகத்துக்காக சொல்லுகிறார். எவன் எடுத்தவன் உண்டு? எவனாவது எடுத்தானா? ஏன்னா இந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னா, பெருமையா வாழறத பேசவே மாட்டான். சிறுமையா ஏதாவது ஒரு சின்ன குறை கட்சிச்சுன்னா அதை எடுத்துன்னு ஊரெல்லாம் திரிவான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். அப்போ இந்த ஒரு பாடல் அவர் சுயநலத்துக்காக பாடினதாவே இருக்கட்டும், சுயநலத்துக்கு பாடல, அதான் உண்மை. ஆனா அது குறையா தெரியுது உங்களுக்கு. ஆனா நிறைய பாடின 1000 பாடல்களுக்கு அது ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? சரிங்க, இங்க இப்படி பாடினாருங்க, அவர் இப்படி சொல்லிக்கிறார், நான் இப்படி நடக்கட்டான்னு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? குறை சொல்றது தான் மனிதனுடைய பழக்க வழக்கமா வச்சுக்கினானே தவிர அந்த குறையை களைஞ்சிட்டு நிறைய வாழ வழி தெரியல இவனுக்கு. இதான் மனிதன், அதான் மகான். தெரியல, தெரிஞ்சுக்கணுன்ற சுயநலத்தை தான் நீ கேள்வி கேட்டுங்கிற. அப்போ எல்லாம் சுயநலம் இல்லையா? இறைவனை நீ போய் கும்பிடுறது சுயநலம் இல்லையா? என்ன நலம் அது? சுயநலம் தான், எல்லாம் சுயநலம். அப்புறம் இன்னொருத்தர் சுயநலத்தை பத்தி பேசுங்கிறீங்க, உங்க சுயநலத்தை மறந்துட்டு சொல்லுங்க. எல்லா மனிதரும் சுயநலம். இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க சுயநலத்துக்கு தானே வந்தீங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வீடியோ போடணும்ட்டு. அப்ப இதெல்லாம் சுயநலம் இல்ல, மகான்கள் பண்ணது தானே சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் உலகத்துக்காக சுயநலம் பண்ணாங்க. அதை தான் நான் பல முறை சொல்லிக்கிறேன். பொது நலத்துல சுயநலம் இருக்கக்கூடாது, சுயநலத்துல பொது நலம் இருக்கலாம் அப்படின்னுக்கிறேன் இல்லையா? என்னுடைய செயல்கள் எல்லா செயல்களும் உலகத்துக்காக இருக்கணும். ஆனா செய்யறதுன்னு நான் தான். இது சுயநலத்துல பொது நலம். ஆனா உலகத்துக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்த கூடாது, அது பொது நலத்துல சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் பொது நலம், சுயநலத்தில் பொது நலம். அவங்கள இறைவனையும் தேடினாங்க, உலகத்தையும் விழிப்படைய வச்சாங்க. மகான்கள் சும்மா இல்லை, நம்மள மாதிரி மூடர்கள் இல்லை. அவங்கெல்லாம் பேர் அறிவாளனுங்க. அவங்க இறைவனையும் தேடினாங்க, அதே நேரத்தில் இந்த மூட மக்களையும் விழிப்படைய வச்சாங்க. அப்போ சுயநலத்தில் பொது நலம் இருந்தது. உங்களதெல்லாம் சுயநலம் இல்லையா? வீடியோ எடுத்து போட்டு துட்டு சம்பாரிச்சுக்கிட்டு சொல்லு. இத சுயநலம், மகான்களை சுயநலம்ன்றீங்களே, எப்படி நியாயம்? அப்போ அவங்க எல்லாரையும் ஒரு கோட்டிலே பார்த்துருக்காங்க. நான் வேற நீ வேற இல்ல, என்னுடைய நலம் தான் உன்னுடைய நலம், உன்னுடைய நலம் என்னுடைய நலம். அவனுக்கு தான் வேற்றுமை இல்லையப்பாங்க. அவனுக்கு ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, இறைவன் வேற நீ வேற இல்லை, எல்லாம் ஒன்னாவே எல்லாமே ஒன்னா நினைச்சாங்க. ஆனா நீ வேற வேறவா நினைக்கும் போது அவங்க செய்ததெல்லாம் சுயநலமா தெரியுது. ஏன்னா நீ சுயநலத்தில் இருக்கிற, அதனால உனக்கு அவங்க செய்ததெல்லாம் சுயநலமாகுது. எந்த மகானும் சுயநலத்துக்காக எதையுமே செய்யல. ஒவ்வொரு சித்தர்களும் இவ்வளோ பாட்டு எழுதி போட்டுட்டு போய்க்கிறான, என்ன சுயநலம்? அவனுக்கு என்ன சம்பாதனையா வந்தது? உலகம் விழிப்படையணும், உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லி இருக்கிறான். அதனால அவன் எவனுமே சுயநலத்தில், நம்ம தான் முழுக்க முழுக்க 100% சுயநலத்தில் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு செயலையுமே. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் செய்யறதெல்லாம் பொது நலங்கன்னு சொல்லி ஏமாத்திக்கின்னுக்கிறோம். ஆனால் நம்ம செய்யறதெல்லாம் சுயநலம், அவன் செய்ததெல்லாம் பொது நலம். உறவுங்கிறது குரு சீடன் உறவு, அது பல ஜென்மங்களுக்கு தொடருமா? இல்ல ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான் அதுவா? ஜென்மத்துக்கு ஒரு ஜென்மத்தில் 5 வருஷம் குரு சீடன் உறவு இல்லை, அப்புறம் ஜென்மத்துக்கு போய் தேடுற. இந்த மாசம் வந்த சீடன் அடுத்த மாசம் இல்ல, தொடர்பு இல்ல, அப்புறம் ஜென்மத்துக்கு வரானா? அப்படியா போட்ட அற்புதமான சீடன் யார் யாது உலகத்துல? எனக்கு தெரியலையே, நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சீடனை. புருஷம் பொண்டாட்டி உறவே ஜென்மத்துக்கு வராதியா? பிள்ளைய தகப்பனுடைய உறவு ஜென்மத்துக்கு வராதியா? குரு சீடனுடைய உறவு எங்க ஜென்மத்துக்கு வரும்? இந்த மாசம் வந்துட்டான்னா ஏதாவது ஒரு 2000 ரூபாய் குத்துட்டான்னா அவன் அடுத்த மாசம் அட்ரஸே இல்லாம போயிடறான். நான் போய் 2000 குத்தன்னு சொல்லி தெரியுறான். ஜென்மத்துக்கு வர ஒரு பௌர்ணமிக்கு இருக்குதா பாரு, பாதி பௌர்ணமி முடியறதுக்குள்ள எழுந்து வீட்டுக்கு போயிடுறான், பொண்டாட்டி போன் பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்புறம் ஜென்மத்துக்கு எங்க வரும்? என்ன கேட்டனே? பித்திரு கடன் ஏன் நான் ஆண்கள் செய்யறதில்ல, பெண்கள் செய்யறதில்ல, ஆண்கள் தான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. நான் என்ன சொன்னேன்? அப்பா ஒரு பிள்ளைக்கு யார் அப்பான்னு தெரியுமா? பிறந்தா தெரியாது, அம்மா தான் சொல்லுவாங்க.
அப்பா எந்த தாயாவது ஒரு குழந்தை பெற்றா எனக்கு அப்பா இவருன்னு சொல்லுமா? சொல்லுமா? அப்ப யார் சொல்றது? அம்மா தான் சொல்லுவாங்க. அம்மா சொன்னாதான் அப்பா யாருன்னு தெரியும். அம்மா சொல்லாத ஒரு பிள்ளைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அப்படி இந்த உலகத்துக்கு உருவாக்கி ஒரு அடையாளமா ஒரு உருவத்தை கொடுக்குறா அம்மா. அம்மா அம்மாவனுடைய இன்சியல போட்டுக்கிறது இல்லை. யார் அப்பான்னு தெரியாது. ஆனா அப்பாவனுடைய இன்சியல உன் பேருக்கு முன்ன போட்டுக்கிறியா? அது எப்படி நியாயம்? இல்ல இப்படிதானே வரும். இதுதான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறீங்க. நான் பதில் சொன்னா உலகம் எல்லாம் புல்லா சாமி என்ன செக்ஸ் எல்லாம் பேசுறாருன்னு ஆயிப்போச்சு. ஏன் சொல்றேன்னா, நீ ஒரு கடை வச்சுக்கிற, நீ சம்பாதிக்கிற, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து சோறாக்குறியா இல்லை நீயே ஆக்கி சாப்பிட்றியா? மனைவி கிட்ட கொடுத்து. ஏன் மனைவி கிட்ட கொடு? நீ சம்பாதிச்ச பணம் நீ வச்சுக்கலாமே. வச்சுக்க முடியாது. எந்த ஆணாலையும் ஒரு பெண்ணு ஆணை கர்ப்பம் தரிக்க வைக்க முடியாது உலகத்தில். ஒரு ஆணால ஒரு குழந்தைய பெற்று அடையாளம் காட்ட முடியாது உலகத்தில். ஆனா ஆணால காட்ட முடியாதுன்றதால ஒரு பெண்ணாலையும் பெற்றுக்க முடியாது ஒரு ஆண் இல்லைன்னா. இல்லையா? ஆணுன்றவன் கொடுக்குறவன், பெண்ணுன்றவன் வாங்குறவன். வாங்கினதை பாதுகாத்து ஊட்ட சீரும் சிறப்புமா வச்சுங்கிறதும் பெண்ணு கையில. வாங்கினதை உருப்படியா ஆக்கி இந்த உலகத்துக்கு அடையாளமா கொடுக்கறதும் பெண்ணு. ஆனா கொடுத்தவன் ஆணு. இப்ப நான் போய் ஒரு கடன் கேட்கிறேன். இந்தம்மா எனக்கு கடன் கொடுக்குறாங்க, நான் வாங்கினேன். இந்தம்மா உயர்ந்தவங்களா நான் உயர்ந்தவனா? கொடுத்தவங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கு காரணமா ஆண் கொடுக்குறான். அதனால ஆணுனுடைய இன்சில போட்டுக்கிறான். பிறவியின் பயன் என்ன? பிறவியின் பயனை உத்தமனை காண்பதற்கு என்றால் பிறந்தவுடனேயே ஏன் அனைவராலும் இந்த ஞான பாதையில் அடியெடுத்து வைக்க முடியவில்லை? பிறந்த உடனே பேசுவியா? பேச முடியாது. பிறந்த உடனே படிப்பியா? ஏன் படிக்க மாட்டேன்ற? கொஞ்சம் கொஞ்சமா தான். ஏன் பேச முடியாது? நீ பேசுறதுக்கு தானே பிறந்த, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்ற? ஞானம் என்ன கிள்ளுக்கிறியா? உலகத்தில் இருக்கிறதுலயே ஞானத்தை அடையிறது தான் கடினமான பாதை. மற்றதை எல்லா ஜீவராசியும் வாழுது அதனுடைய வயிற்றுக்காக. நீயும் வயிற்றுக்காக வாழறது உலகத்தில் எல்லாராலையும் வாழ முடியும், அறிவுக்காக வாழ முடியாது, கடினம் அது. ஞானம்ன்றது அறிவுக்காக வாழறது, வயிற்றுக்காக வாழறது இல்லை. அதனால அது கடினமானது, அதை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாது. ஒரு உயிரினங்கள் எல்லாமே சாப்பிடுது, எல்லாமே உயிர் வாழுது. அது மாதிரி நீ ஒரு ஜீவன் வந்துட்டு போய ஏன் மனுஷன் சொல்லிக்கிற? சொல்லு. மனுஷன்னா மாறுபடுறவன் அர்த்தம். ஜீவன்னா பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படிதான் கடைசி வரைக்கும். ஒரு அணில் பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் அதுக்கு அணில் தான். புலி பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் புலி தான். உனக்கு என்ன பேரு? குழந்தை, மனுஷன், பெரியவர், போனோம், இத்தனை பேருக்குது உனக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீ வாழ கத்துக்குவானவா? அதனால எதையோ ஒன்னு யோசிக்க கூடாது, உன்னை யோசிக்க தெரிஞ்சுக்க முதல்ல. அதனாலதான் சொன்னாங்க இந்த உடல் எதுக்காக அமைஞ்சதுன்னா உத்தமனை பார்க்கறதுக்குடாச்சு அம்மா. ஆனா நீ உத்தமனை பாடுறன்னா மற்றவனையே பார்த்து தெரிஞ்சுங்கிற. நீ மற்றவனை நீ பார்க்கிற வரைக்கும் நீ வாழ்க்கையில வழங்கவே மாட்ட, உலகத்தோட சாவுவே. நீ உத்தமனை பார்த்துட்டீங்கன்னா உத்தமன் இருக்கிற இடத்துக்கு போயிடுவே நீ. இதனால அம்மா சொல்லிச்சு உத்தமனை பாரு அப்படின்னு. அதனால பிறந்த உடனே நான் எழுந்து ஓடிடுறேன், உத்தமங்கிட்டன்னு ஓட முடியாது. கூட்டை விட்டு வெளியே போயிடுறது முக்தியா இல்ல கூட்டுக்குள்ளேயே இருந்துகிறது முக்தியா? இது யார் கேட்கணும்னா அதை பத்தி தெரிஞ்சவன் கேட்கணும். சும்மா துண்டு பேப்பரில் படிச்சுட்டுலாம் கேட்கக்கூடாது. முக்தின்னா என்ன அர்த்தம்னு சொன்னீங்கன்னா நான் முக்தியை பற்றி சொல்கிறேன். முக்தின்னா என்ன அர்த்தம்? முக்தி என்னன்னா மூன்று தீ மூணு ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், மூணு தீ ஒன்றா சேர்ந்தா முக்தி. ஆனால் மோட்சம்னு ஒன்று இருக்குது இல்லையா? மோட்சம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ முக்தின்னா என்ன, மோட்சம்னா என்ன? ரெண்டும் ஒன்றா? வேற வேறங்களா? நீங்க தான் சாமி சொல்றீங்க. முக்தி வேற மோட்சம் வேறங்களா? முக்தின்றது ஆன்மா வெளியே போய் உள்ள வரும், மோட்சம்ன்றது போச்சுன்னா திரும்பாது, வேற பிறப்பு எடுக்காது.
அதுதான் மறுபிறப்பு இல்லாத வாழ்வு மோட்சம். முக்தின்றது இந்த பிறப்பில் என்ன பண்ணும், 3 தீயும் ஒன்று சேர்ந்தா அடுத்த பிறப்பில் அது மகானாப்பம் இருக்கும். அதான் முக்தி. அவங்க முக்தி அடைஞ்சா கூட மறுபிறப்பு உண்டு. ஆனால் மோட்சம் அடைஞ்சா மறுபிறப்பு கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் முக்தி அடைஞ்சிட்டாருங்க அப்படின்வாங்க. முக்தி அடைஞ்சா மறுபிறவில் சுத்த பிறப்பு ஞான பிறப்பு பிறப்பான். ஆனால் அந்த ஞானத்திலேருந்து மோட்சம் அடைஞ்சான்னா திருப்பி வரமாட்டான். மோட்சத்துக்கு முந்தைய நிலை தான் முக்தி. ஆமாம். வணக்கம் அப்பா. ஆத்மானம்மா. இப்போ வந்து ஐயா இருக்கும்போது நான் வரல, அவரை பார்க்க கூட இல்லை. ஆனால் உங்கள் உருவத்தில் நாங்கள் ஐயாவை பார்க்குறோம். அப்போ வந்து ஐயா வந்து உலகத்தில் மக்கள் எப்படி வாழணுன்றத எல்லாத்தையும், இந்த ஞானத்தை எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டாரு. அவருக்குள்ள இருந்த ஞானத்தை எல்லாம் ஒரு கூடையில் வாரி, இந்தாங்க யார் யாரெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு கொட்டிட்டாரு. அப்படிப்பட்டவர் வந்து உங்கள் உருவத்தில் பார்க்கும்போது அப்போ உங்களை ஞானத்தந்தைன்னு சொல்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஞானத்தந்தைன்னு சொன்னால் அது வந்து யாரும் என்னை வந்து தடை சொல்லக்கூடாது. ஏன்னா ஐயாவை வந்து நான் வந்து உங்கள் உருவத்தில் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க, ஐயா இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசுறது வந்து காதில் பிளட் வருது, அது கேட்கவே முடியல. அது அந்த முகத்துங்களை பார்த்தாவே அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, அதெல்லாம் வருது. அப்போது ஐயாவை நினைக்கும் போதும் நீங்கள் பேசுகிறது கேட்கும்போதும் ஒன்றா இருக்குது. அப்போது ஐயா வந்து யாருக்குள்ளே இருக்காங்க? உங்களுக்குள்ளே இருக்காங்க. அப்போ உங்களை ஞானத்தந்தைன்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்கு ஐயா? ஞான சூன்யம் சொல்லமா? ஞான சூன்யம்னா ஒன்றுமே இல்லை, அவர் ஒன்றுமே இல்லாதவர் தான் கடவுள். சரிம்மா, அடுத்த கேள்விமா. அடுத்த கேள்வி, இப்போ வந்து பொய்ப்பந்தல் இருக்கு. பொய்ப்பந்தல் வந்து மகாபாரதத்தில் வந்து கூப்பிடுறாங்க, பொய்ப்பந்தல் போட்டு கூப்பிடுறாங்க. அது எதுக்காக ஐயா கூப்பிட்டாங்க? பொய்ப்பந்தல்னா என்னம்மா? பொய்ப்பந்தல்னா பந்தல் மாதிரி இருக்கும், ஆனால் அது மேலே ஏறி நின்னா உள்ளே போயிடும். இதுதான். பாஞ்சாலி அவங்க ஒரு அரண்மனை கட்டி வச்சுருந்தாங்க. இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த அரண்மனையில் காட்டும், இருக்கிற ஒன்றை இல்லாத மாதிரி காட்டும். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு காலை வச்சா பொதுக்குன்னு உள்ளே போகும். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது காலை வச்சா ஒன்றுமே ஆகாது. அப்போ மகாபாரத போருக்கு அடிப்படை காரணமே இந்த பந்தலில் தான் ஆரம்பிச்சுது. துரியோதனம் போய் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு போய் அவமானப்பட்டதோட விளைவு தான் பாஞ்சாலியே ஒரு நாள் இதே மாதிரி அவமானம் படுத்தியே தீர்வன்னு அவன் கங்கணம் கட்டுறது காரணமே அதே தான். புரியுதுங்களா? பொய்ப்பந்தல் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கொண்டு வரட்டு பாருங்க. புரியுதா? அப்போ பொய்யங்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு சாபக்கேடு. பொய்யை விட்டுட்டு மெய்யை தேடி போனால் நாமளும் நல்லா இருக்கலாம், நம்மளை நம்பி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கலாம். சரிங்களா? அதில் பொய்ப்பந்தலை தூக்கி போட்டுட்டு மெய்ப்பந்தலுக்கு வருவோம். சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து உபதேச குருமார்கள் சொல்கிறாங்க, இவங்க தான் உபதேச குருமார்கள், இவங்க இனிமே எனக்கு அப்புறம் வழி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டாங்க. குரு உபதேசத்தை தான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களை ஏன் வந்து ஐயா வந்து எனக்கு அப்புறம் இந்த சித்தர்கள் பாடல்களில் இருக்கிற விளக்கத்தெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, என் புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதுல்ல, நம்பிக்கை இருக்குன்னு உங்களை பார்த்து ஏன் ஐயா சொன்னார்? அப்போவே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை, அதாவது வந்து வேற யாரும் பிச்சை எடுக்கிறதுக்கு சங்கோச்சப்பட்டாங்க, நம்ம பிச்சை எடுக்கிறதுக்கு சங்கோச்சப்படவே இல்லை. ஐயா போடுங்கய்யா போடுங்கய்யா போடுங்கன்னு அவர் காலாண்டே இருந்தோம். அதுதான்ப்பா, அது இன்னொரு விளக்கம் இருக்கு. எப்படின்னா இப்போ ஐயா தான் வந்து 3 உபதேசத்தை அவர் 18 பிரித்து அவர் படாத துன்பப்படுற அது ஒரு துளி கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அனுபவிப்போம். அப்போ வந்து அவர் காலை பிடிச்சிக்குவோம், அவர் காலில் இருக்க தூசி தான் பிடிக்க முடியுமே தவிர காலை கூட பிடிக்க முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு மேலே போகணும். அப்போ வந்து அவங்களெல்லாம் உபதேச குருமார்கள்னு ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுட்டு நான் கண்டுபிடிச்ச உபதேசத்தை தான் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் உங்களை ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சித்தர்கள் பாடல்கள் எவ்வளவோ இருக்குது, அதில் புதுசாக அப்படியே கண்டுபிடிச்சி சொல்கிறது யாராக இருக்கும்? குருவாக தான் இருக்கும். அப்போது எனக்கு அப்புறம் குரு என்னோட புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, எனக்கு அப்புறம் இந்த சித்தர்கள் பாடல்களில் இருக்கிற பொருளை எடுத்து சொல்கிற ஒரு திறமை வந்து என் புள்ளன்றதுக்காக நான் சொல்லலை, உங்கள் பேரை சொல்கிறாரு. அப்போது அடுத்த குரு நீங்கள், அவங்க குருமார்கள், லேடிஸு ஜென்ஸு, இதுக்கு தான் குருமார்கள் தவிர உபதேசத்துக்கு தான் குருவை தவிர குரு கிடையாது. இது வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறான்ப்பா,
இன்னொன்று சொல்லிட்டேம்மா நான் இல்ல இல்ல நானே சொல்றேன். நான் சொல்லிடுறேம்மா. திருக்குறள் சொல்றேன்ப்பா, உங்களுக்கு உண்டான திருக்குறள். அதாவது இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்தான நன்னையும் செய்துவிடல் ஒன்று. அப்புறம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இலக்கணம் நீங்கள் எப்படின்னா, பையன் வந்து மகிழ்வார். எப்படின்னா, நான் எடுத்து வைத்த அடியை என்னை பின்தொடர்றாங்கல்ல, ஒரு அடி கூட பிசங்காம நீங்கள் வரீங்க, ஐயா பின்னாடி வரீங்க, ஐயா தான் கைப்பிடிச்சி கூட்டின்னு போயின்னு இருக்கிறாரு. இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்கார்றாங்கன்னா அது உங்களோட பேச்சு, உங்களுக்குள்ளே இருந்து ஐயா பேசுகிறாரு. இதுதான் உண்மை. இல்லைன்னா யாராலும் இங்கே ஒன்றுமே பண்ணவே முடியாது. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அடி மேலே அடித்தா அது அம்மின்றது என்ன ஐயா? அடி மேல் அடி அடித்தா அம்மியும் நகரும் அப்படின்னா அது என்ன? மனம்தாம்மா. மனம் கல் மாதிரி இருக்குது. கல் மாதிரி இருக்குதுன்னு நீ அதை நகர்த்தாம போனா அடி மேலே அடி அடித்தா அம்மி நகர்ற மாதிரி உன் மனசும் கல் மாதிரி இருக்கிற மனசை பாரம்ன்ற ஒரு அந்த மூச்சை கொண்டு அடி மேலே அடி அடிச்சனா, அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி நெஞ்ச கனகல் நெகிழ்ந்து உருக. அவர் எதை சொல்றாரு? நெஞ்சமான கல் இப்ப கரைஞ்சி உருகுதான். யார் பேரை சொன்னா? முருகனோட பேரை சொன்னா அந்த அளவுக்கு உருகுற அளவுக்கு அது பக்குவப்படணும்பா. எதை கொண்டு பக்குவப்படும்? உன் மூச்சை கொண்டு பக்குவப்படுத்தணும். புரியுதுங்களா? அப்ப அடி மேல அடி அடிச்சால் மனமான அம்மியும் ஒரு நாள் நகரும். நகர்ந்து எங்க போவோம்? அது எங்க இருந்து வெளியே வந்து தன்னை மறந்து இருக்குதோ அதை தேடி போகும். புரியுதுங்களா? இதுதான் சாமி விஷயம். அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அம்மின்றது உடல். அந்த மூச்சு காற்றை எடுத்து நம்ம அடிக்கும்போது இந்த உடம்பு தானே நான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த அம்மியாக இருக்கிற உடல் வந்து நகர்ந்துடுது. அப்போது அம்மி அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும்ன்றது நான்ன்றது அந்த உடல் நகர்ந்துட்டு ஆன்மான்றது இதுதான் நான்ன்றது உடல் இல்லைம்மா. உடலா நினைச்சுனுக்கிற மனசு மனம் தான் நான் உடல் நினைச்சுனுக்குது. இப்ப மனம் அதை நினைப்ப விட்டுட்டா உடல் ஒண்ணுமே கிடையாது. இப்ப உயிர் போச்சுன்னா அந்த நினைப்பு இருக்குமா? அப்ப நினைக்கிறது மறக்கிறது எல்லாம் உருவாக்கப்படுறது எல்லாமே இந்த மனம் தான். புரியுதுங்களா? அப்ப எல்லாமே உடலை சீர்படுத்துக்காக யோகமோ ஞானமோ இல்லை, மனசை சீர்படுத்த மட்டும்தான் யோகமும் ஞானமும். அப்ப மனசுமான ஒரு கல் சரியாயி போச்சுன்னு சொன்னால் தேட வேண்டியது ஒண்ணுமே இல்லை, தேடி போக வேண்டியது ஒண்ணுமே இல்லைம்மா. உக்காஞ்சத்துல இருந்து அந்த இறை இன்பத்தை எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். பக்குவப்பட வேண்டியது மனம்தான். சரிங்களா? அப்புறம் இன்னொன்று கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க ஐயா வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை அவரோட உடலை வந்து அப்படியே டோட்டலாக மாற்றினாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ வந்து அவர் யார் யார் மேலே நம்பிக்கை வச்சாரோ அந்த உடல்லலாம் அவர் 6 மாதம் பயணம் பண்ணிக்கிறார். இந்த உடலுக்குள்ளே நம்ம போகணும், இவங்களோட அடிப்படை குணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு உடலில் எடுத்து அந்த உடலில் போய் அவர் வாழும்போது அடிப்படையாக குணங்கள் சரியில்லை. கடைசியாக ஒரு முகத்தை அவர் காமிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு வரட்டும் அப்பா உங்களுக்கு. அதே மாதிரி முடியெல்லாம் விடுங்க. அப்போது போன மாதத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சிலை இருந்ததுல்ல, அதுதான் நீங்கள் உங்கள் உருவத்தை தான் காமிச்சிருக்கிறாரு அங்கே. அப்போது நீங்கள் தான் குரு வம்சத்தில் வர ஆள். நீங்கள் இதுலேருந்து தான் அவரோட வழியிலேருந்து தான் குருவாக வரணும். மற்றவங்கெல்லாம் குருமார்கள் தான். ஏன்னா ரத்தமும் சதையில் இருக்கிறது தானே அடுத்ததுக்கு வரும். அப்போ ஐயா உடம்புல இருக்குது தானே உங்க உடம்புல இருக்கு. ஏன் உங்களை மட்டும் வேற யாரும் நினைக்கிறாங்க? உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு என்ன கூட, அதாவது யோகம் பண்றோம், இதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 விதமான பாவனையில நாம யோகம் பண்ணிட்டு இருக்கிறோம். முதல் பாவனை பறவை மாதிரி குணம் இருக்கும். ஒரு மரத்துல ஒரு செடியில ஒரு பழம் பழுத்து இருக்குது. எங்கேயோ ஒரு பறவை என்ன பண்ண, அந்த பழத்தை நான் சாப்பிடணும் அப்படின்னு பறந்து வந்துக்கின்னு அந்த பழத்தை கொத்தும். ஆனா கொத்தின வேகத்துல பழம் தவறி கீழே போய் விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆர்வத்துல வந்து நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் வாங்கி வரவங்க இந்த பறவை மாதிரி இருக்கக்கூடிய சீடர்கள். எல்லாருக்கும் அது கைவசப்படுமானா படாது. அடுத்தது இன்னொரு பாவனையில் வருவாங்க, குரங்கு மாதிரி ஒரு பாவனை. இப்போ ஒரு குரங்கு என்ன பண்ணா, மரத்துக்கு தாவும். இப்போ அந்த குரங்கு கையில் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு மரத்துக்கு தாவனா, இந்த மரத்துல இருந்து அந்த மரத்தை தாவும் போது அது கையில வாழைப்பழம் இருக்குமா? தோல் ஒன்றா இருக்கலாம், பழம் பண்ணது கீழே போயிடும்.
இந்த மாதிரி பாவனையிலும் சிலர் இருப்பாங்க. ஆனால் ஐயா எதிர்பார்க்கக்கூடிய பாவனை இன்னொரு பாவனை இருக்குது. இந்த ரெண்டுமே வேணாப்பான்றாரு, இந்த ரெண்டுமே கரை சேராதுன்றாரு. முடிவானது இன்னொன்று எறும்பு மாதிரி ஒரு பாவனையில் இருங்க. எறும்பு என்ன பண்ணோம்? எந்த விதமான சவனமும் இருக்காது, எந்த விதமான அவசரமும் இருக்காது. ஒரு பொருளை ஒரு உணவை அழகாக கொண்டு போய் தன்னோட தானிய கடங்களை சேர்த்து வச்சு மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் அதை ரசித்து ருசித்து அடுத்த தலைமுறை வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு யோகம் பண்றவன் அந்த எறும்பு மாதிரி பக்குவமா உள்ள கொண்டு போய் வாங்கி அதை ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு அதை உணர்ந்தால் அவங்களுக்கு ஞானம் பண்றது கிடைக்கும். நாம எல்லாரும் எப்படி இருக்கணும்? பறவை பாவனை இருக்கக்கூடாது, குரங்கு பாவனை இருக்காது, எறும்பு பாவனையில இருந்து அதை நாம அழகா அனுபவிச்சுன்னு சொன்னால் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ஞானத்தை அடைய முடியும். ஏன்னா ஞானத்துக்கு வயசு ஒரு தடை இல்லை. ஐயாவே சொல்லிக்காரப்பா, காலி சட்டி கொண்டு வந்து இங்க உட்காந்து நான் என்னப்பா பண்றது அப்படின்னால், காலி சட்டிக்கும் மீறி ஒரு பொருள் ஒண்ணு இருக்குதுப்பா, அதுக்கு பேர் மனம். நீ இது இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பொருளை சுத்தம் பண்ணாம இறைவன் உன்னை சேர்க்கவே மாட்டான். அப்ப வயசானா கூட கவலையே படாதீங்க, பாடத்தை நல்லா பண்ணுங்க. ஐயோ காலம் போச்சா, எந்த கலக்கமும் வேணாம், பாடத்தை உறுதியா பண்ண 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 இறைவன் ஒரு படி இறங்கி வருவான். ஏன்னா நீங்க பாடத்தின் மூலமா சுத்தப்படுத்துறது உடல் அல்ல, மனச. அவன் தேடி தெரியுது இந்த மனம், இந்த மனம் சுத்தமான மனம் எங்க இருக்குன்னா அவன் தேடி 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 தெரிகிறான். அந்த மனம் நம்ம கிட்ட வந்துட்டால் அதை விட வேற என்ன ஞானம் வேணும் நமக்கு? அதனால வயசோ காலம் போச்சோ எந்த வேலையும் யாருக்குமே வேணாம். கொடுத்த பாடத்தை அழகா பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் நம்மளை தேடி வந்து உட்காருவான். அவன் தேடி வரக்கூடிய இடமா இந்த உள்ளத்தை மாத்திக்கினா அது போதுமா. வேற இங்க நடக்கக்கூடிய சூழ்நிலை எதை பத்தி நம்ம கவலைப்படலாம். சரிங்களா? சந்தோஷம். அப்புறம் இன்னொரு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னா இது படிப்புக்காக எல்லாம் சொல்லவே இல்லை. இது எதுக்காக அப்பா சொல்லியிருக்காங்க? ஐயா கூட படிச்சாரு, பிச்சை எடுத்து படிச்சாரு, மாடு மேய்ச்சி படிச்சாரு. அப்படி என்னதான் படிச்சாரு? வழுத்து படிப்புக்காக அவர் படிக்கல, ஞான படிப்பை படிச்சாரு. இதுக்காக படிக்கிற படிப்பெல்லாம் இப்போ ஒரு டாக்டர் செத்து போட்டாரு, அவர் அடுத்த பிறகு டாக்டர் ஆவாரா? ஒரு வக்கீல செத்து போட்டாரு, அடுத்த பிறவில வக்கீலா வருவாரா? இல்ல. ஆனா ஐயா சொல்றாரு, இந்த ஒரு பாடத்தை நீ பண்ணு, இந்த பிறவில நீ முடிக்கலனா கூட இந்த பாடம் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை தொடர்ந்து வரும். அப்ப எது கல்வி? ஞான கல்வி ஒண்ணுதான் கல்வி. ஏன்னா இந்த கல்வி மட்டும்தான் உயிர் படிக்க போகுது, மற்ற எல்லா படிப்பும் உடலும் மனசும் படிக்க போகுது. இந்த ரெண்டு பொருளுமே இறைவனை போய் சேர போறதே கிடையாது. உயிர் மட்டுமே இறைவனை சேர போற போது அந்த உயிர் படிக்கக்கூடிய கல்வியே மிக சிறந்த கல்வி. அது யார் கொடுப்பா? ஒரு குருவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த கல்விக்கு பேரு ஞான கல்வி. அந்த கல்வி மட்டும்தான் நமக்கு மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய கல்வியா அது இருக்கும். மற்ற எதை படித்தாலும் மரணம் செய்யும். இந்த ஒரு படிப்பை படித்தவங்களுக்கு மரணம்ன்றது இல்லை, பிறக்க வேண்டிய வேலை இல்லை, இந்த துன்பமான வாழ்க்கை இல்லை, யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டிய வேலையும் இல்லை. அது பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் தைரியமா நிற்கும். இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். எப்படி சொல்றாரு? பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில தான் பட்டினத்தார் இருந்தாரு. ஆனாலும் அவர் எவ்வளவு கர்வத்தோட சொல்றா பாரு, டேய் நான் பிச்சை எடுக்கிற நிலையில வந்தா கூட நீயே வந்து எனக்கு வைக்கணும்டா தட்டுல, உன் இடத்தை தேடி நான் வந்து பிச்சை எடுக்க மாட்டேன்னு எவ்வளவு கர்வம் இருக்கு பாருங்க. இந்த கர்வம் எங்கிருந்து வந்தது? ஞானம் என்ற ஒரு கல்வியை படித்தால் பிச்சை எடுக்கும்போது கூட தைரியமா உட்காந்து பிச்சை எடுக்கலாம். அலெக்சாண்டரு உலகத்தையே ஜெயிச்சவன் ஒரு ஞானி முன்னாடி வந்து நிற்கிறான். உலகத்தையே ஜெயிச்சவன், அவன் முன்னாடி எல்லாரும் நடுங்கினான். எல்லாரும் ஏன் நடுங்கினாங்கம்மா? படைபலம், உயிர் பயம் இருந்தது. எங்க இந்த ராஜா நம்மளை வெட்டிடுவானோ, ஜெயில போட்டுருவானு உயிர் பயம் இருந்ததுனால எல்லாரும் அலெக்சாண்டர் பயந்தான். ஆனா ஒரே ஒருத்தன், டேய் உன் தண்ணி நில்றா, சூரியனை மறைக்கிறேன் நீ தைரியமா சொன்னா. ஏன்? அவனுக்கு உயிர் மேல பயம் இல்லை. மனப்பக்குவம் இருந்தா உயிர் பயம் இல்லாத ஒருத்தனால யார வேணா இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் தைரியமா எடுத்து நிற்பான். அந்த தைரியம் ஞானத்தால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர, இந்த கல்வியால தான் கிடைக்குமே தவிர உலகத்துல வேற யாராலையும் அதை கொடுக்கவே முடியாதுமா. அப்படிப்பட்ட கல்வியை தான் நம்ம குருநாதர் நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதுதான் கல்வி.